ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி கண்ணம்மாவை பாக்குறதுக்காக தேவிப்பட்டினம் பீச்சுக்கு கிளம்புறாரு. சௌந்தர்யா, அஞ்சலி ரெண்டு பேருமே இப்போ கோவிலுக்கு போயிட்டு வராங்க. சௌந்தர்யா பாரதியோட நெத்தியில ஹாப்பி பர்த்டே பாரதி அப்படின்னு சொல்லி திருநீர் பூசி விடுறாங்க. கூடிய சீக்கிரமாவே உனக்கு எல்லா நினைவுகளும் வந்து பழைய பாரதியா நீ திரும்பி வரணும் பாரதி, அதை நாங்க பார்த்து கண்குளிர சந்தோஷப்படணும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. பாரதிக்கு அகிலன், கணபதி ரெண்டு பேருமே பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறாங்க. பாரதி கணபதி அகிலன் ரெண்டு பேர்கிட்டையும் தேவிப்பட்டினம் பீச்சுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாரு. எதுக்காக போறீங்க அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. என்னோட காதல் மனைவியை மீட் பண்றதுக்காக போறேமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. என்னப்பா சொல்ற, எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, நான் கண்ணமான ஒரு பொண்ணை உயிருக்குயிரா காதலிச்சு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி 4-5 மாசம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்றாரு. கணபதி இன்னைக்குதான் இது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாருமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மா கூட நான் மறுபடியும் சேரணுமா, இன்னைக்கு தேவிப்பட்டினம் பீச்ல மீட் பண்ணலான்னு கண்ணம்மா சொல்லிருக்கிறாமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. அது மட்டும் இல்லம்மா, என்னோட பிறந்த நாள் பரிசா என்கிட்ட ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு வேற சொல்லிருக்கிறாமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மான்ற பேரை கேட்டாலே நானும் அவளும் பல வருஷமா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாம கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக கண்ணம்மாவை ஏத்துக்காம விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. கேம் மேல அன்பா இருக்கிற மாதிரி கண்ணம்மா மேலேயும் நீங்க அன்பா இருக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க கண்ணம்மாவை ஏத்துப்பீங்கல்லம்மா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. கண்டிப்பாப்பா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. என் மருமகளை பாக்குறதுக்கு நானும் வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாமே அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. எல்லாருமே இப்போ பீச்சுக்கு வந்துடுறாங்க. கண்ணம்மாவை நீயே போய் பாரு பாரதி, நாங்க எல்லாருமே இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. நீ தனியா போய் கண்ணம்மாவை பாருப்பா, அதுக்கப்புறமா நாங்க எல்லாருமே வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சௌந்தர்யா. பீச்ல வந்திருக்கிற பொண்ணுகளை பார்த்து ஒவ்வொருத்தரையா நீங்க கண்ணம்மாவா கண்ணம்மாவான்னு கேட்டுட்டே இருக்கிறாரு பாரதி. கண்ணம்மா வரேன்னு சொல்லிட்டு எங்க போன அப்படின்னு கோவமா கத்துறாரு பாரதி. நீ ஏன் இன்னும் வரல அப்படின்னு கத்துறாரு. நீதான் கண்ணம்மா என்னோட வாழ்க்கை, நீ வரலைன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ வரமாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போறாரு பாரதி. அம்மா இப்போ கரெக்டா அங்க வந்துடுறாங்க. சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு இப்படி தனியா விட்டுட்டு போனா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. நீ கண்ணம்மாவா அப்படின்னு கேக்குறாரு பாரதி. அம்மான்னு சொல்றாங்க கண்ணம்மா. பாரதி கண்ணம்மாவோட கண்ணத்துல கை வச்சு என்னால ஃபீல் பண்ண முடியுது, நீதான் என்னோட கண்ணம்மா, நீதான் என்னோட காதலி அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல கண்ணம்மா, எனக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருச்சு, அதனாலதான் என்னால உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. தப்பா நினைக்காத கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. உன்னை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதேதோ மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாரு பாரதி. உன்னை பார்த்த உடனே பழைய நினைவுகள்லாம் எனக்கு தோணுது கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஏதாச்சும் பேசு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஐ லவ் யூன்னு சொல்லு கண்ணம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மாவுமே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் தர போறதா சொன்னல, அது என்ன கிஃப்ட் அப்படின்னு கேக்குறாரு பாரதி. நீங்க கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. பாரதியோட கையை பிடிச்சு கண்ணம்மா அவங்களோட வயிறு மேல வைக்கிறாங்க. என்னோட வயிற்றுல உங்களோட குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. டாக்டர் செக் பண்ணிட்டு 2 மாசம்னு சொன்னாங்க, என்னோட வயிற்றுல 2 குழந்தைகள் இருக்குதான் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. எனக்கு என்னவோ நமக்கு 2மே பெண் குழந்தைகளா தான் பிறக்கும்னு தோணுது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அவங்க 2 பேரும் உங்களை அப்பான்னு கூப்பிடுற நாள் வரப்போகுது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதிக்கு லட்சுமியும் ஹேமாவும் அப்பான்னு கூப்பிட்ட ஞாபகம் வருது. பாரதி இப்போ கண்ணம்மா, லட்சுமி, ஹேமா அப்படின்னு கண்ணை மூடிட்டே சொல்றாரு. கண்ணை திறந்து பாக்குறாரு. கண்ணம்மாவை பார்த்து சொல்றாரு, எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் பாரதி மயக்கம் போட்டு விழ போறாரு. அதுக்குள்ள அங்க ஹேமா, லட்சுமி 2 பேருமே வந்துடுறாங்க. பார்த்த உடனே ரொம்ப பாசமா ஹக் பண்ணிக்கிறாரு பாரதி. கிலன், அஞ்சலி, சௌந்தர்யா எல்லாரையுமே இப்போ அடையாளம் தெரிஞ்சிருச்சு பாரதிக்கு. இப்படி உனக்கு மயக்கம் வரலப்பா அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. இல்லம்மா, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. சௌந்தர்யா கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மா சொல்றாங்க, அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா, லட்சுமி 2 பேரையும் கூப்பிட்டுட்டு கண்ணம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க போற கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. அவருக்கு நினைவுகள் வர்றதுக்கு உதவி பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன், இப்ப அவருக்கு நினைவுகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள்தனமா பேசாத கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா கோபப்படுறாங்க. என் பிள்ளை மேல காதல் இல்லாம தான் இதெல்லாம் நீ பண்ணினியா அப்படின்னு கேக்குறாங்க. தெளிவா இருக்கிறேன் அத்தை, நான் உதவி செஞ்சு நடிக்க வந்தேன், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாங்க. கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நான் உதவி பண்ணது காதல்னாலதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பொறுப்பு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. வாங்க போலாம் அப்படின்னு ஹேமா, லட்சுமிட்ட சொல்றாங்க. ஹேமா, லட்சுமி 2 பேருமே அப்பா கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. நான் கூப்பிடுறப்ப வரணும்னு சொன்னேன்ல, நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்ல, வாங்க போலாம் அப்படின்னு ஹேமா, லட்சுமியை கூப்பிட்டுட்டு போறாங்க கண்ணம்மா. முட்டாள்தனம் பண்ணாத கண்ணம்மா அப்படின்னு கத்துறாங்க சௌந்தர்யா.
விடுங்கம்மா, அவ போகட்டுமா, யாரையும் வற்புறுத்தி வாழ வைக்க முடியாதுமா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு பாரதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.